இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து வேர் தான். ஸோ இதை நம்ம எப்படி கட் பண்ணி வச்சாலும் பூக்களோடு தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம இதை வந்து பாட்டிங் பண்ணி வச்சா இது தனி செடியாக வளர்ந்துடும். ஆக்சுவலி இதிலேருந்து தான் நான் வந்து இதை கட் பண்ணேன். இது வந்து ஒரு 3 செடியாக பிரிச்சுருக்கேன். ஏன்னா வாழை செடிக்கு போகிற வந்து சத்து வந்து இந்த தக்காளி செடி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வாழை செடி வளராமல் போயிடும். அதனால தான் வந்து இதிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து அதை ஒரு 3 செடியாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் வாழை எல்லாமே வந்து சூப்பராகவே வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா. அண்டு வந்து செம்பருத்தி, ஃப்ரண்ட்டில் வச்ச செம்பருத்தி, இது பார்த்தீங்கன்னா இதோடைய லீவ் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஒயிட் வளர்த்துட்ருக்கு. அண்ட் இது வந்து சில்வர் லாவெண்டர் பூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து இதனுடைய க்ரோத் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஆனால் இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறமா வந்து பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி வச்சேன்.